இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்பொழுது 3ஆம் முறையாக தோன்றினார். ஆம், இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, தவக்காலத்திலே இயேசுவினுடைய துன்பதுயரங்கள், பாடுகள், இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை முழுவதுமாக சிந்தித்து கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடினோம். கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்ற மகிழ்ச்சி செய்தியை உலகளாவிய ரீதியிலே நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு பங்குகளிலும் கொண்டாடி மகிழ்ந்தோம். என்று நாங்கள் பாஸ்கா காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசுவோடு வாழ்ந்த சீடர்கள் இயேசு இறந்துவிட்டார் என்ற அதே எண்ணத்தில் இருந்தார்கள். இயேசு இறந்தார், மீண்டும் வருவார் என்று சீடர்கள் எதிர்பார்க்கவில்லை. கடந்த வாரம், அதுக்கு முதல் வார காலத்தில் நாங்கள் வாசிக்க கேட்டோம். சீடர்கள் யூதர்களுக்கு அஞ்சி இயேசு இறந்த பின்பு எங்களுடைய வாழ்வை எவ்வாறு கடந்து செல்வது என்று பயந்து ஒரு அறையிலே இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு அவர்கள் முன்னே வருகின்ற பொழுது இயேசுவை காண்கின்றார்கள். அந்த நேரத்திலே தோமா அவர்களோடு இருக்கவில்லை. தோமாவிடம் சீடர்கள் கூறுகின்றார்கள், இயேசுவை கண்டோம். ஆனால் அந்த நேரத்திலே தோமா நம்பவில்லை, இயேசுவை உயிர்த்தெழுந்தார் என்று விசுவசிக்கவில்லை. இன்று நாங்கள் பார்க்கின்றோம், இயேசுவும் இந்த கடற்கரையிலே நிற்கின்றார். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை இயேசுதான் அவர்களை வழிநடத்துகின்றார் என்பதை இந்த சீமோன் பேதுருவும் ஏனைய சீடர்களும் ஆரம்பத்திலே புரிந்து கொள்ளவில்லை. மாறாக அவர்கள் கொஞ்ச நேரம் கழித்த பின்புதான் அவர்களுக்கு தெரிய வருகின்றது, அங்கே நிற்பது ஆண்டவர் இயேசுதான். அந்த இடத்திலே அவர்களோடு கூட பிரசன்னமாக இருப்பது இயேசு என்பதை அவர்கள் ஆரம்பத்திலே அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. சிறிது நேரத்தின் முன்பாக இயேசுடைய பிரசன்னத்தையும் இயேசுடைய வல்ல செயல்களையும் மீன்கள் அதிகமாக அகப்பட்டதன் பின்பதாக அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஆம், இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, முன்னுரையிலே நான் கூறியது போன்று இயேசுடைய பிரசன்னம், இயேசுடைய உடனிருப்பு கிறிஸ்தவனாகிய எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்கின்றது. அன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மரித்தார், பாடுகள் பட்டு மரித்து உயிர் தெழுந்தார் என்பதை அன்றைய சமுதாயத்திலே எல்லோரும் விசுவாசிக்கவில்லை, எல்லோருமே நம்பவில்லை. அதே சமுதாயத்திலே இன்று நாங்கள் பார்க்கின்றோம். இன்று கிறிஸ்தவர் என்று சொல்லுகின்ற பொழுது நானும் நீங்களும் இயேசுனுடைய பிரசன்னத்தை, இயேசுனுடைய உடனிருப்பை இங்கே இருக்கின்றவர்களை எத்தனை பேர் நாங்கள் விசுவசித்து வாழ்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசமற்ற கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவன் என்கின்ற பெயரிலே எல்லோருமே ஆலயத்திற்கு செல்கின்றார்கள், நாங்களும் செல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமை வழமையாக திருப்பலி இருக்கின்றது, அப்படியாக நாங்களும் செல்வோம் என்று ஆலயத்திற்கு வருகின்றோமா? அல்லது இயேசுனுடைய பிரசன்னம், இயேசுனுடைய உடனிருப்பு என்னை வழிநடத்துகின்றது என்ற அந்த நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே நானும் நீங்களும் வாழுகின்றோமா என்பதை இன்றைய சமுதாயத்திலே ஒவ்வொருவரும் எங்களிடத்திலே கேட்டு பார்க்க வேண்டும். இன்னும் அதிகமான கிறிஸ்தவர்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள் இல்லையோ, நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். என்னிடத்திலே கூறியிருக்கின்றார்கள், நான் இயேசு வாழ்கின்றார் என்பதை விசுவாசிப்பதில்லை. எனக்கு தெரிந்த நண்பர்கள் இருக்கின்றார்கள், என்னோடு படித்தவர்கள், கிறிஸ்தவர்கள் தான். பாடசாலையிலே படிக்கின்ற பொழுது அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பூசை வர மாட்டாங்க. அப்போ நாங்கள் அப்போ ஏன் பூசைக்கு வரதில்லை? எனக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, இயேசு உயிரோடு தான் இருக்கின்றார், இயேசு என்கின்ற ஒருவர் இருக்கின்றாரா என்பதை நான் நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை என்று வெளிப்படையாக சொல்வார்கள். ஆம், இயேசுவிலே அன்பாதவர்களே, இன்றைய சமுதாயத்திலே மக்கள் ஒவ்வொருவரும் வெளிப்படையாக பேசுகின்ற கட்டத்திற்கு வந்து விட்டார்கள். நான் இயேசுவை நம்பவில்லை, இயேசுடைய உடனிருப்பையும் இயேசுடைய பிரசன்னத்தையும் நான் நம்பவில்லை, விசுவசிக்கவில்லை என்று வாழுகின்ற மக்களும் இருக்கின்றார்கள்.
இந்த இடத்துல இருக்கின்ற நானும் நீங்களும் என்னிடத்தில் கேட்டு பார்க்க வேண்டும். இயேசுனுடைய வழிநடத்துதலும் இயேசுனுடைய பிரசன்னமும் இயேசுனுடைய உடனிருப்பும் என்னை வழிநடத்தி செல்கின்றதா என்பதை என்று நாளிலே நாங்கள் சிந்திப்பதற்காக இயேசு சீடர்களை ஒரு உதாரணம் காட்டி எங்களை சிந்திக்க அழைக்கின்றார். ஏன் சீடர்களை உதாரணமாக காட்டுகின்றார் என்று சொன்னால், இயேசுவோடு கூட இருந்தவர்கள் சீடர்கள். இயேசுடைய பணியை இயேசு என்ன செய்கின்றார்கள் என்று தங்களுடைய கண்களாலே பார்த்தவர்கள் சீடர்கள். நானும் நீங்களும் இயேசுவை பார்க்கவில்லை, ஆனால் இந்த சீடர்கள் இயேசுவோடு உண்டு குடித்தவர்கள், இயேசுவோடு பணிக்காக சென்றவர்கள், இயேசுவோடு நடைப்பயணமாக சென்றவர்கள் உதாரணம் காட்டி என்று இயேசு தன்னை வெளிப்படுத்துகின்றார் யார் என்பதை. நற்செய்தியை நாங்கள் வாசிக்கின்றோம். மூன்றாவது முறையாக இயேசு தன்னை வெளிப்படுத்துகின்றார். நான் ஒரு உயிருள்ள கடவுளாக, உயிருள்ள இயேசுவாக உங்கள் முன்னிலையிலே இருக்கிறேன் என்பதை சீடர்களை குறித்து காட்டுகின்றார். ஏனெனில் சீடர்கள் நம்பவில்லை. இயேசு என்று ஒரு ஆள் இருந்தார், வாழ்ந்தார், அவரை சிலுவையிலே அறைந்து விட்டார் என்றுதான் அவருடைய முழு சிந்தனை இருந்தது. ஆகவேதான் இயேசுவும் என்னையும் உங்களையும் பார்த்துகின்றார். இயேசுடைய உடனிருப்பும் பிரசன்னமும் என்னை எப்படியாக வழிநடத்துகின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பேதுருவை பார்த்து இயேசு கூறுகின்றார், 3 முறை கேட்கின்றார், நீ என்னை அன்பு செய்கின்றாயா? இவ்வாறு அவர் கேட்பதற்கான காரணம், அவரை திருச்சபையுடைய தலைவராக அவர் ஏற்படுத்த இருக்கின்றார். திருச்சபையை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை பேதுருவானவரை கொடுக்க இருக்கின்றார். அவர் மறைமுகமாக பேதுருவானவரை பார்த்து கூறுகின்றார், ஆடுகளை பேணி வளர்க்க வேண்டும். ஆடுகள் என்று கூறுகின்ற பொழுது திருச்சபையை இயேசுவை நம்பி வாழுகின்ற நானும் நீங்களும். அன்று தொடங்கிய அந்த இயேசுடைய வார்த்தை என்று நாங்கள் பார்க்கின்றோம். உலகளாவிய இறுதியிலே ஆடுகளாகிய ஒவ்வொருவரையும் திருச்சபையானது தலைமை தாங்கி வருகின்றது. கடந்த வாரத்திலே மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் தன்னுடைய வாழ்விலே எந்த நேரமும் இயேசுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவராக இயேசுவை வாழ்வாக்கியதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் இறந்த பிறகு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வாசிக்கின்ற பொழுது ஒரு கட்டத்தில் அவருடைய இருந்தது, தினமும் அவர் விடியற்காலை 4:30 மணிக்கு எழுந்து 2 மணித்தியாலங்கள் அவர் சுவிப்பார். ஒவ்வொரு நாளும் 4:30 மணிக்கு விடியற்காலையில் எழுந்து 2 மணி நேரங்கள் அவர் ஆண்டவருடைய பிரசன்னத்தின் உண்டாக இருப்பதாக அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் இறந்த பிறகு கூறுகின்றது. அவர் தன்னுடைய வாழ்விலே இயேசுடைய பிரசன்னத்தை, இயேசுடைய அந்த உடனிருப்பை உணர்ந்து வாழ்ந்தார். வாழுகின்ற பொழுதே தன்னுடைய இறப்பை அவர் அறிந்திருந்தார். வாழுகின்ற பொழுதே தான் எப்படி வாழ வேண்டும், இறந்த பின்பு எங்கே தன்னை அடக்கம் செய்ய வேண்டும், எங்கே எடுத்து செல்ல வேண்டும், எப்படியாக அவருடைய இறப்பு சடங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டவட்டமாக திருச்சபைக்கு கூறியிருந்தார். ஏனெனில் அவர் தன்னுடைய வாழ்விலே இயேசுடைய பிரசன்னத்தை, இயேசுடைய உடனிருப்பை உணர்ந்த ஒரு மனிதனாக வாழ்ந்ததை நாங்கள் எங்களுடைய சாட்சிகளாக எங்களுடைய கண்களாலே பார்க்கின்றோம். எப்படியான ஒரு வாழ்வை வாழ்ந்து அவர் இறைவனோடு சென்றிருக்கின்றார். இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாசகங்கள் 3 எங்களை அழைத்திருப்பது இதுதான். எவ்வாறு இயேசு 3வது முறையாக சீடர்களுக்கு தோன்றினாரோ, இன்று என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுவது இதுதான். இயேசுனுடைய உடனிருப்பு பிரசன்னம் நாம் அவரை விசுவசிக்கின்றோமோ நம்புகின்றோமோ இல்லையோ, ஆனால் இயேசு தன்னுடைய உடனிருப்பையும் பிரசன்னத்தையும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு செல்கின்றார் என்பதை என்னுடைய வாசகங்கள் எங்களை அழைத்திருக்கின்றது. ஆகவே திருப்பலியிலே நாங்கள் தொடர்ந்துமாக எங்களிடத்திலே கேட்டு பார்ப்போம், நானும் நீங்களும் இயேசுடைய பிரசன்னத்தையும் உடனிருப்பையும் என்னுடைய வாழ்விலே உணர்ந்து வாழ்கின்றோமா? அப்படி உணராத சந்தர்ப்பங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இறைவனுடைய ஆசிரை கேட்டு நிற்போம்.